வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம், வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ரேயர் என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி ஜபல்பூரில் நான் இந்த வெந்தயக்கீரை வாங்கி வச்சுருக்கேங்க. அதை நம்ம கஸ்தூரி மேத்தி எப்படி பண்ணலாங்கிறத இப்போ அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. எங்கள் சித்திம்மா அவங்க பாருங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எப்படி அதை எடுக்கிறாங்க பாருங்கள். बताओ जो बेटा कैसा निकालने को பாருங்க அவங்க எப்படி எடுக்கிறாங்க. அது வெறும் அந்த இலைய மட்டும் பறிச்சு எடுக்கிறாங்க. பாருங்க இந்த வெந்தயக்கீரையை இது கம்ப்ளீட்டா கழுவ போறாங்க. இது எப்படி கழுவுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா நிறைய இருக்குது, ரொம்ப பெரிய கூட நிறைய இருக்குது. பார்க்கலாம் அவங்க எப்படி கழுவுறாங்க. பாருங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி விட்டு கழுவுறாங்க. பைப்பில் பாட்டு தண்ணி வந்துட்டுருக்கு. அவங்க எடுத்து ஊற்றி ரெண்டு பாத்திரத்துலேயும் அலாசி இந்த கூடையில் போடுறாங்க. திருப்பியும் 2 தடவை அலாசுறாங்க. இன்னும் கீழே நிறைய மண் நிற்கிது. மண்ணுக்காக வேண்டி அப்படி என்னதான் க்ளீன் பண்ணாலும் அந்த கீரையில் மணல் நிறைய இருக்கு. திருப்பியும் தண்ணி போட்டாங்க. அது மறுபடியும் இந்த கீரை எடுத்து அதில் போடுவாங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த கீரை சும்மா கழுவி காய போட்டால் முடிச்சிச்சுன்னா, ஆனால் வேலை இதில் தான் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்தால் தான் அந்த மண்ணல் போகுது. ஜோபிட்டா அசோ ஆய் பாருங்க எல்லாமே கழுவி போட்டாச்சு. இனி இது கொஞ்ச நேரம் அந்த தண்ணி வடிஞ்ச பிறகு மேலே டெரஸில் போய் ஒரு பெரிய துணி விரித்து அதில் காய போடணும். வேலை ரொம்ப தான் இருக்குது இதில். பார்க்கறதுக்கு நம்ம வெந்தயக்கீரை சும்மா கழுவி போட்டலாம்னு நினைக்கிறோம். ஆனால் வேலை இதில் ஓவர் தான்.
பாருங்கள், நம்ம கழுவி காய வச்ச அந்த வெந்தயக்கீரை, இதுக்கு பேர் தான் கஸ்தூரி மேத்தின்னு சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பை, டேக் கேர்.